ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் சாயில். எத்தனை வகையான சாயில் வந்துட்டு இந்த பூமியில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மேஜர் டைப்ஸ் தான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். மொத்தம் நம்ம பூமியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் அண்ட் ராக்ஸஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹரிசோன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம இன்றைக்கி பூமியில் வந்துட்டு மேற்புறமாக இருக்கிற மண்ணெல்லாம் இருக்குல்லவா, நம்ம இன்றைக்கி நடக்கிறோம் அதெல்லாம் பண்ணுறோம்ல, அந்த மேல்புறம் மண் தான் வந்துட்டு ஹரிசோன் டாப் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லேயராக இருக்கிறது வந்துட்டு ஹரிசோன் லேயர் அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹோமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு இங்கே இதில் வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லீவ்ஸு, அதாவது டீகம்போசிங் மேட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் இருக்கும். அதாவது தமிழில் சொல்லணுன்னா, அதாவது மக்கிய குப்பைகள், இலைத்தலைகள், அதே போல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், சின்ன சின்ன உயிரினங்கள், அந்த மாதிரியான மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் வந்துட்டு இந்த மேற்பரப்பில் இருக்கிற மண்ணில் தான் வந்துட்டு உயிர் வாழுது. இது வந்துட்டு டாப் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இதோட திக் அண்டு தின், அதுபோல் இதெல்லாம் வச்சு இந்த ஃபெர்டிலைசேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு சில இடத்துக்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டாப் லேயர் வந்துட்டு ரொம்பவே திக்காக இருக்கும். ஒரு சில இடத்துக்களில் வந்துட்டு ரொம்ப சன்ன மண்ணாக இருக்கும். ஸோ சளிச்ச மண் மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்லவா, ரொம்ப பவுட்ரு மாதிரியான மண். திக்காக இருக்குன்னா கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் கலந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி டாப் மோஸ்ட் லேயரில் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு ஹரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இலைத்தலைகள், காஞ்ச இலைத்தலைகள், இதெல்லாம் உதிர்ந்த இலைகள்லாம் வந்துட்டு இந்த மேலே தான் வந்துட்டு டெபாசிட் ஆகும். அதே போல் ஆர்கானிக் மேட்டர்ஸு, மண்புழு, இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் கூட இது மேலே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த லேயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹரிசோன் லேயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹரிசோன் லேயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டாப் லேயர் மாதிரியே தான் இதுவும் அப்படின்னு சொல்லலாம். டாப் லேயருக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற ஒரு லேயர் தான் வந்துட்டு ஹரிசோன் லேயர் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, செடிகள் உயிர் வாழக்கூடிய அதிக ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிகமான மினரல்ஸ் வந்துட்டு இந்த மண் லேயரில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு ஹரிசோன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக மினரல்ஸும் அதிக ஹோமஸும் வந்துட்டு இதில் இருக்கும். அதை பயன்படுத்தி அந்த செடிகள் வந்துட்டு உயிர் வாழக்கூடிய தகுதியை வந்துட்டு இதிலேருந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த செடிகள் தான் வந்துட்டு அதிகமாக வேர் விட்டு வளரக்கூடிய தன்மையெல்லாம் வந்துட்டு இந்த ஹரிசோன், நீங்கள் மண்ணில் ஒரு செடியை வந்துட்டு போட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஹரிசோன் வரையும், சின்ன செடியாக இருந்ததுன்னா ஹரிசோன் வரையும் போகும். ஸோ இது வந்துட்டு ஹரிசோன் செகண்ட் லேயர் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் டாப் லேயருக்கு வந்துட்டு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹரிசோன் சப்சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிசோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹரிசோனுக்கு கீழே இருக்கும். இதில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு இந்த ஏரியா வந்துட்டு ரொம்பவே ஹார்டாக இருக்கும், காம்பேக்டான சாயில் இருக்கும். இங்கே வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங் அண்டு பிக் பிளான்ட்லாம் வந்துட்டு தான் இந்த ரூட்ஸை வந்துட்டு இந்த சாயிலை போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னா பெரிய மரங்கள், பெரிய செடிகள், அதனால தான் அதுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கும். ஏன்னா அந்த கண்டென்ட் ஆஃப் சாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்ட் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் பிக், ரொம்பவே வந்துட்டு ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த ஹரிசோன் லேயருக்கு வந்துட்டு ஒரு பிளான்ட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளான்ட்டாவோ இல்லை ட்ரீயாவோ இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த இடத்துக்களை போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து அங்கேயும் வந்துட்டு ரொம்பவே மினரல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதே போல்
க்ளே வந்துட்டு அந்த பி ஹரிசானில் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். க்ளேவும் மினரல்ஸும் வந்துட்டு அதிகமாக இருக்கிற லேயர் வந்துட்டு பி ஹரிசான் சொல்லலாம். அதனால தான் வந்துட்டு பெரிய பெரிய மரங்களும் செடிகளும் வந்துட்டு அதுவரையும் வந்துட்டு வேர் வந்து ஊன்றி நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சி ஹரிசான் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சி ஹரிசான் லேயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெகுலைத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு பிளான்ட்டெல்லாம் வந்துட்டு ஆர்கானிக் மேட்டரோ பிளான்ட்டெல்லாம் வந்துட்டு இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்துட்டு நிறைய வந்துட்டு ராக்ஸ் வந்துட்டு பேரண்ட் ராக்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா இருக்கும். கொஞ்சம் உடைஞ்சு பாதி பாதி கற்களாக வந்துட்டு வெதர்டு பேரண்ட் ராக்னு சொல்லுவாங்க அதைய. ஸோ அந்த மாதிரியான ராக்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இங்கே இருக்கும். மண் வந்துட்டு கம்மியாக இருக்கும். இந்த ராக்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய லேயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சி லேயருக்கு கீழே, சி ஹரிசானுக்கு கீழே இருக்கிற லேயர், இதுதான் வந்து 5வது நிலையில் இருக்கிற ஒரு லேயர். இது வந்துட்டு பெட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே ஹார்ட் லேயர்ஸாக இருக்கும் வென் கம்பேர் சி ஹரிசானை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கோமெஸ்டிக் அதே போல் அன்வெதர்டு பேரண்ட் ராக்ஸ்லாம் இருக்கும். கொமஸ்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த எரிக்கற்கள் மாதிரியான இது, இந்த லாவாலேருந்து வெளியாகக்கூடிய நிலையில் இருக்க அந்த ஒரு பெட் டைப் ராக்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோமெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே போல் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லேயர் வந்துட்டு ரொம்பவே ஹார்டாக இருக்கிறதுனால மற்ற லேயர்களெல்லாம் வந்துட்டு தாங்கி பிடிக்கக்கூடிய நிலையில் வந்துட்டு இந்த பெட்ராக்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா இதில் தான் வந்துட்டு இந்த மார்பிள் மாதிரியான கற்கள்லாம் இருக்குது. அந்த பெட்ராக்ஸில் தான் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு இதெல்லாம் ஃபவுண்ட் பண்ண முடியும். அதே போல் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாயில் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் வந்துட்டு மினரல்ஸே இருக்காது. கண்டிப்பாக அங்கே சாயில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இந்த பெட்ராக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹார்டான பார்ட்டிகல்ஸாக இருக்கும். இங்கே வந்துட்டு பிளான்ட் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல் உயிரினங்கள் வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு கோமஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இது வந்துட்டு பெட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 5ஆம் நிலையில் இருக்கிற ஒரு லேயர், சாயில் உள்ள லேயர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து இந்த ஏவுக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் ஒரு லேயர் இருக்குது. இது ஹரிசான்னு சொல்லுவாங்க. இது சில இடத்துக்களை மட்டும் இதை வந்துட்டு பார்க்க முடியும். இது டெட் சாயில்னு சொல்லுவாங்க. அதே போல் நோ மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு மினரல்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு டெட் சாயில் அப்படிம்பாங்க. அதே போல் இந்த லேயர் வந்துட்டு சில இடங்களில் மட்டும் பார்க்க முடியும். ஸோ இதை வந்துட்டு எலிவேஷன் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஏவுக்கும் பிக்கும் சில இடத்துக்கெல்லாம் மட்டும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு இது ஒரு வகையான இதுதான். பட் ஆனால் மொத்தமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 வகை சாயில் இருக்குது. ஓ ஹரிசான், ஏ ஹரிசான், பி ஹரிசான், சி ஹரிசான், பெட்ராக். இதில் ஏ ஹரிசான்ங்கிறது வந்துட்டு இலைத்தலைகள் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது பல்லி, புழு, பூச்சிகள் இதெல்லாம் வந்துட்டு ஏ ஹரிசானில் இருக்கும். இலைத்தலைகள் இதெல்லாம் இருக்கும். இந்த ஓ ஹரிசானில் இருக்கும். ஏ ஹரிசானில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். இங்கே வந்துட்டு பிளான்ட் வந்துட்டு நடக்கூடிய அதாவது பிளான்ட் வளர்கிறதுக்கு உண்டான மினரல்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பி ஹரிசானை பொறுத்தளவு சப்சாயில்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சமே ஹார்டான சாயில், பட் ஆனால் ரிச் மினரல்ஸ் வந்துட்டு இருக்கும். அதிகமாக வந்துட்டு உயிர் வாழக்கூடிய பிளான்ட்டுக்கு தேவையான மினரல்ஸ் வந்துட்டு அதிகமாக இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பி ஹரிசானில். அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சி ஹரிசான். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரண்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில உடைந்த கற்களும் பாதி உடைஞ்சு பாதி உடையாமல் இருக்கிற நிலையில் இருக்கிற கற்களாக இருக்கும். இங்கே வந்துட்டு பிளான்ட் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு கீழே தான் வந்துட்டு பெட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்துட்டு நம்ம இந்த
நமக்கு தேவையான மார்பிள்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பெட் ராக்ஸ்லேருந்து தான் நம்ம எடுப்போம். ஸோ இதில் வந்துட்டு ரொம்பவே ஹார்ட் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு பேரண்ட் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 5 நிலைகள் வந்துட்டு இந்த சாயிலில் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.